ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, ஆரி அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஆரி இன்னர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்து பழகினவங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட். உங்ககிட்ட சிங்கிள் த்ரெட் மட்டுமே இருந்துன்னா நீங்கள் பாபினில் நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணலாம். நார்மல் நீடில் பார்த்தீங்கன்னா துலிப் நீடில் 14. இதுதான் இந்த தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. நம்ம இன்னர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு 2 சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அதே போல் இந்த அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் 2 சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு சரி த்ரெட் நாட் போட்டு ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நான் சில்க் த்ரெட் ரெண்டுமே சொல்லித்தரேன். அப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். சரியில் மட்டுமே போட்டுட்டு போனால் சில்க் த்ரெட் நீங்கள் பழக மாட்டீங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் போட்டு பழகணும். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கு இல்லையா சர்க்கிள், அதுலேருந்து உள்ளே இருக்கிற சர்க்கிளில் நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு இப்போ அது ரிவர்ஸில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிறா போல் ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ பக்கத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். அப்புறம் அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். வெளியிலேருந்து உள்ளே நம்ம போடுறோம் இல்லையா, உள்ளே ஒரு குட்டி சர்க்கிளில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுக்கிட்டு அதை ரிவர்ஸில் நம்ம எடுக்கும் போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறாப்புல ரிவர்ஸில் நீங்கள் இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ, நம்ம இன்னர் வீலில் உள்ளே போட்டோம் இல்லையா, அவுட்டர் வீலில் வெளியில் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் அதை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துட்டு திரும்ப ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் நம்ம இழுக்கும் போது ஒரு லூப்பு விழும். இப்போ அதுக்கு வெளியே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் நம்ம போடணும். அப்புறம் லாக் ஸ்டிச் அது அமையும். துணி சுருக்கம் இல்லாமல் போடுங்க. மறுபடியும் நான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆரி ப்ளவுஸில் நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போது ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்ட பிறகு அதை இன்னர் வீலில், அதாவது உள்ளே நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நம்ம ரிவர்ஸில் இழுக்கணும். ரிவர்ஸில் இழுக்கும் போது துணி சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இழுத்துட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் கீழே உள்ளே இருக்கிற அந்த வீலில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அதை ரிவர்ஸில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக வரும், ஒரு லூப்பு போல் விழும். அது பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு லென்த்தாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் பக்கத்தில் போடணும். இப்போது இங்கே நான் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுறேன் இல்லையா, நீங்கள் சின்னதாகவும் போடலாம் பெருசாகவும் போடலாம். போட்டுட்டு நம்ம உள்ளே இழுக்கும் போது ரிவர்ஸில் நம்ம இழுக்கணும். இழுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் இந்த அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். நான் இதை போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ வெளியில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை உள்ளே நம்ம எடுத்துக்கிட்டு வாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிறாப்புல ரிவர்ஸில் இழுத்துட்டு அதில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு பக்கத்தில் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு
என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இது வந்து இன்னர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா, அது உள்ளேருந்து போட்டிருப்போம். இது வந்து வெளியே இருந்து நம்ம ஆரம்பிக்கனால இது வந்து அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ பாருங்கள் அழகாக அந்த ஷேப்பு பாருங்கள், இருக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து அந்த செயின் ஸ்டிச் போல் வரும், ஆனால் இங்கே வந்து அவுட்டரில் மட்டுமே இந்த செயின் ஸ்டிச் போல் வந்து இன்னரில் வந்து இப்படி வரும். இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு வகையான ஆரி ஸ்டிச்சு தான். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன். சில்க் த்ரெட்டில் 2 நூலை எடுத்து இப்படி நாட் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு இப்போ அவுட்டரில் லைன் வரைஞ்சோம் இல்லையா, 2 லைன் வரைஞ்சோம் இல்லையா, வெளியிலேருந்து சில்க் த்ரெட்டை வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா உள்ளே இன்னர் வீல் உள்ளே ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட்டோம் இல்லையா, அந்த சர்க்கிளில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிறப்ப ரிவர்ஸில் இழுத்துட்டு அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். பக்கத்துலேயே வந்து எந்த டிஸ்டன்ஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் நீங்கள் உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் நம்ம இழுக்கும் போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறப்பல இழுத்துட்டு அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இப்போது இதுக்கு பக்கத்துலேயே டிஸ்டன்ஸ் பார்த்துக்கங்க. குட்டியாக வேணால் நீங்கள் குட்டியாக செயின் ஸ்டிச் போடலாம், பெருசாக வேணால் நீங்கள் வந்து பெருசாக செயின் ஸ்டிச் போடலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக நான் போடுறேன். இப்போது நான் இங்கே சென்டரில் அந்த வீலில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறாப்புல இழுத்து அதில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறேன். மறுபடியும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு தெரியுதா உங்களுக்கு, போட்டுட்டு இப்போது அதை வந்து உள்ளே இருக்கிற வீலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது ரிவர்ஸில் நம்ம எடுக்கும் போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிறப்பல ரிவர்ஸில் இழுத்துட்டு அதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரே ஈவனாக நம்ம வந்து போடணும். அப்புறம் அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த வீலை சுற்றி போடணும். இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபினிஷிங் வந்து நான் உங்களுக்கு அழகாக இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன், அதனால் கவனமாக பாருங்கள். இது வந்து துணி சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த ஸ்டிச்சு போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் நான் தரேன், காலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதோட எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் வந்துட்டோம். பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த இன்னர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் இது அவுட்டர் வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இது ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நான் வந்து ஒரே அளவாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்கோங்க டிஸ்டன்ஸ். இப்போது உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வெளியில் வந்து பட்டன் ஹோலுக்கு இழுக்கிறாப்புல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது பக்கத்தில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம அந்த சர்க்கிள்லேயே நம்ம வந்து இதெல்லாம் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் பக்கத்துலேயே அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் அது ஒரு கண்டினியூஸ் வந்து அழகாக நம்மளுக்கு தெரியும். நீங்கள் வந்து சரியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எண்ணாட் போட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா, வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச் அவுட்டர், அது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த எண்ணாட் போடும் போது இந்த த்ரெட்டு வந்து வெளியே வந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டுருந்தாங்க எனக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கீழேருந்து நீடில் வச்சு இழுத்திங்கன்னா அது வந்து கீழே உள்ளுக்காக வந்துடும்.
இப்போ அழகாக இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நடுவில் சென்டரில் வந்து கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் சுற்றியும் அந்த ரவுண்ட் சுற்றியும் சுகர் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் இருந்தால் உங்ககிட்ட வந்து ஸ்டோனும் நீங்கள் வந்து அதில் ஒட்டலாம். நான் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஸ்டோனை வந்து நடுவில் ஒட்டிடுறேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் ஒட்டிடுறேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்றப்பல நீங்களும் ஒட்டலாம். பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும். இப்போ இந்த இதுக்கும் நான் வந்து ஸ்டோன் ஒட்டி காமிக்கிறேன். உங்ககிட்ட மிரர் இருந்தாலும் மிரர் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை பெரிய ஸ்டோன் இருந்தாலும் நீங்கள் பெரிய ஸ்டோனும் ஒட்டலாம். பார்த்தீங்களா, இப்போ அது ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள்லாம் பிகினர்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.